ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி கறி குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு நான் 1 kg நாட்டுக்கோழி கறி எடுத்திருக்கேன். கறி வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஒரு குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கிடலாம். இப்போ நான் வந்துட்டு மிளகு வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நாட்டுக்கோழிக்கு வந்து பெப்பர் பவுடர் போட்டால் குழம்பே வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் நம்ம வறுத்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிடுறோம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு 1 பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி, நான் வந்துட்டு பச்சை மிளகாவில் 1 மிளகாவில் அரை மிளகா தத்துருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு அதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு தம் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். விசில் வரத்துக்குள்ளார தக்காளி வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு 2 விசில் வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். கறி வந்துட்டு பாதி அளவுக்கு வந்துடுச்சு. இது போல் 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நாட்டுக்கோழி கறி இருக்குது பார்த்திங்களா, அந்த எலும்பில் கொஞ்சம் ஹார்ட்னஸாக இருக்கும். இது போல் செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எலும்பில் கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிடலாம். 1 பட்டை, 1 லவங்கம், 1 அன்னாசி பூ, கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்துட்டு கண்ணாடி பதம் அளவு தாண்டி கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். நம்ம கறியிலையுமே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மூடி போட்டு வச்சோமா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ குழஞ்சி வந்துச்சு. வேணால் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கறி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த கறி வந்துட்டு இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கிடலாம். கறி வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்துட்டு சூப்பாக எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் வேணும்னா கொடுக்கலாம். நாம் வந்துட்டு இப்போ வேறு எந்த தண்ணியுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கறி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா கறியும் சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்துட்டு எல்லா கறியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போவே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா பார்த்துக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இல்லைனா இப்போவே அதுக்கேற்ற மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு இல்லைனா தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் வந்துட்டு எடுத்து பார்த்ததில் உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குழம்பு திறந்து பார்க்கும்போது எப்படி கொதிக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாட்டுக்கோழி வந்துட்டு இது போல் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாகவும் இதே போல் தான் நீங்கள் செய்வீங்க. நாட்டுக்கோழி கறி இது போல் செஞ்சோமா வேறு லெவலில் இருக்கும். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். சுட சுட சாதத்தில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோமா, ஆஹா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.